ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம R15 BS6 வேரியண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது சொல்றதுக்கு இந்த வண்டியோட ஓனரே நம்ம கூப்பிடலாம். இப்போ ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? கிருஷ்ணா. ஓகே, இந்த வண்டி நீங்க எப்போ வாங்குனீங்க? இதோட கனெக்ட் எல்லாமே இதை பத்தியான ஒரு ரிவ்யூ வாங்க. கண்டிப்பா ப்ரோ. இந்த வண்டி வந்து 2020 BS6 வேரியன்ட். டிசம்பர் மாசம் வாங்கினேன் நான். 2000 கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இந்த வண்டி வச்சிருக்கேன் நான். இப்போதைக்கு 26,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு. ஸோ இதுல நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டில இருந்து போகலாம். ஏன்னா இந்த வண்டியில எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் ஃபீல் பண்ண வந்து நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி, பாசிட்டிவிட்டி அதிகம். ஸோ அதனால நம்ம வந்து லாஸ்டா பாசிட்டிவிட்டி பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இந்த வண்டியில நெகட்டிவா தெரியுது? நிறைய பேர் வந்து R15 ப்ரிஃபர் பண்றாங்க, நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து என்ன நெகட்டிவா தெரியுது? எனக்கு இந்த வண்டியில நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலான ரெண்டு இஷ்யூ வந்து எல்லா R15லயும் எம்டிலயும் வந்து ஃபேஸ் பண்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முதல் கொண்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்னன்னாக்கா, ஏபிஎஸ் வந்து வேலையே செய்யறது கிடையாது. ஒரு 20,000 கிலோமீட்டர் ஒரு 3 to 4 இயர்ஸ், 4 to 5 இயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து ஏபிஎஸ் வந்து ஒர்க்கே ஆகுறது கிடையாது. சரி, அப்புறம் மெக்கானிக் கிட்ட கொடுத்து ரெடி பண்ணலான்னு பார்த்தாக்கா ஏபிஎஸ் ரிங்ஸ் மாத்தணும்ட்டாரு. ஏபிஎஸ் ரிங்ஸும் மாத்திட்டேன். மாத்தி ஒரு 2 நாள் ஓடிச்சு. சரி ஓகேன்னு பார்த்தா திருப்பி ஏபிஎஸ் வந்து ஃபால்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏபிஎஸ் லிங்க் ஆகுது, ஏபிஎஸ் ஒர்க் ஆகல, எதுவுமே இல்லை. சரி, ஷோரூம்ல போயிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா ஷோரூம் வந்து சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க: ஏபிஎஸ் சென்சார் போயிடுச்சு, 15,000 செலவு ஆகும். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏபிஎஸ் ஒர்க் ஆகணும்னா 15,000 செலவு பண்ணுங்க, உங்க ஏபிஎஸ் வந்து ரெடி ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இது எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்பிளே வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸ்டார்டிங்ல தெரிஞ்சது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தது. பட் இப்போ வந்து நார்மலா யூஸ்வல் ஓட்டிட்டு இருக்கேன் நான். எனக்கு பழகிடுச்சு. எனக்கு ஓகே, இப்போ உங்களுக்கு ஏபிஎஸ் இல்லாம ஓட்டுறது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. கம்ஃபர்ட்டா இருக்கு. நான் அது பழகிட்டேன் நான். நம்மளே பழகிக்கணுமே, வேற என்ன பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ் சொல்லிட்டேன். இப்போ வந்து செகண்ட் வந்து ரேடியேட்டர் ஃபால்ட். வண்டியில வந்து என்னன்னாக்கா, ரேடியேட்டர் நீங்க என்னதான் கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணாலும் சரி, ஜென்ரல் சர்வீஸ் கொடுத்தாலுமே சரி, என்னதான் நீங்க பண்ணாலுமே ரேடியேட்டர் இஷ்யூ வந்து இந்த வண்டியில மச்ச அதுக்கு முன்னாடி இந்த BS4 பத்தி எனக்கு தெரியாது. V2 V1 அதெல்லாம் வந்து எனக்கு ஐடியா கிடையாது. பட் BS6ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க எம்டி வச்சிருக்கானுங்க, இதே மாதிரி வெர்ஷன் 3 வச்சிருக்கானு. அவனுக்கு எல்லா வண்டியிலுமே வந்து இந்த ரேடியேட்டர் இஷ்யூ வந்து வருது. அதான் கூலண்ட் ஆயில் மாத்தினாலும் சரி, என்னதான் இது ரேடியேட்டர் இது எல்லாமே வச்சிருந்தாலுமே ரேடியேட்டர் ஃபால்ட் வருது. அந்த ரேடியேட்டர் ஃபால்ட், ஃபால்ட் சின்ஸ் ரேடியேட்டர் ஃபேன் ஓடல, ஃபேன் ஓடல, எதுவுமே இல்ல. ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு ரேடியேட்டர் ஒர்க் ஆகாதனால நான் எவ்வளவு மேஜரான இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன்னா, வண்டியோட இன்ஜினே சீஸ் ஆயிடுச்சு இருந்து. ஒரு வாட்டி சரி இதை நம்பி ட்ரிப்புக்கு போனேன். ட்ரிப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ரேடியேட்டர் வேலை செய்யல, எதுவுமே இல்லைன்னு சரி ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே வண்டி ரன்னிங்லயே வந்து சீஸ் ஆயிடுச்சு வண்டி. இதுதான் வந்து அது நமக்கு தெரியும். மேஜரான ஏன்னா இஷ்யூ. அந்த டைம்ல நம்ம தான் வந்து டோ பண்ணி எடுத்துட்டு வந்தோம் வண்டியை. அது ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வண்டி ரன்னிங்ல ஒரு 100ல க்ரூஸ் பண்ணிட்டு வரும்போதே வந்து ஒரு சவுண்டு கேட்டு வண்டி ஆஃப் ஆனது. நாங்க போயிட்டு என்னன்னு செக் பண்ணா ஒன்றும் இல்லை, நல்லா கிராங்க் ஆகுது, ஆனா ஸ்டார்ட் மட்டும் ஆகல. எந்த ஒரு சவுண்ட், வேற எந்த இஷ்யூமே எங்களுக்கு தெரியல. நாங்க எந்த ஃபால்ட் இருக்கும்ன்றது எங்களால வந்து கெஸ் பண்ணவே முடியல. அப்படியே வந்து ஷோரூம் போனோம். ஷோரூம் போனா அவங்களும் வந்து டயக்னோஸ் பண்ண முடியல, இது கண்டிப்பா வந்து இன்ஜின் செக் பண்ணி தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லோக்கல் மெக்கானிக் கிட்ட போயிட்டு கொடுத்தோம். நமக்கு தெரிஞ்சவர் தான், ஒருத்தர் கிட்ட கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40,000 பில் பே பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இன்ஜின் நல்லா இருக்கு. பட் ரேடியேட்டர்னால ஒரு 40,000 செலவு பண்ற நிலைமை ஆச்சு இந்த வண்டிக்கு. அதுதான் இப்ப அவரு சொல்லிட்டு இருக்காரு. பிளஸ் அதுக்கப்புறம் இதுல என்னன்னா, நம்ம வண்டி என்னதான் திருப்பி அதை ரெடி பண்ணி சீஸ் ஆன வண்டி திருப்பி ரெடி பண்ணியிருந்தாலுமே அந்த முன்னாடி மாதிரி இந்த அந்த ஒரிஜினாலிட்டி ரிஃபைன்மெண்ட் வராது. ஒரிஜினாலிட்டி வந்து சுத்தமா கிடையாது. இருக்கு அந்த மீட் பண்றதால ஃபுல் அந்த 100% பொட்டன்ஷியல் காட்ட மாட்டேங்குது. இந்த 95 90 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கு. இது ஒரு மேஜரான இஷ்யூ வந்து எல்லாத்துலயுமே ஃபேஸ் பண்றது தான். இப்போ எம்டில அதிகமா இருக்கு ரேடியேட்டர் ஃபேன் ஃபால்ட் வர்றது. அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டா வேற ஒரு கம்ப்யூட்டர் பிசிக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபேன் வந்து இப்போ ஆல்டர்னேட்டா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டீடைல்ஸ் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா சொல்லலாம். நீங்க வேற என்ன இப்ப கான்ஸ்? ஓகே, இப்ப ப்ரோஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க இதுல? ப்ரோஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எனக்கு நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலா நான் வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஒரு வண்டி வாங்குறோம்னா கண்டிப்பா யூடியூப்ல ரிவ்யூ பார்ப்போம். இது எப்படி ஓட்டுறாங்க, என்ன பண்றாங்க, என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்றாங்க, எல்லாமே ரீல்ஸ் யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு வண்டியை வாங்குறோம். நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதே இந்த வண்டியோட மைலேஜ் பத்தி தான் சொன்னாங்களே. மாதிரி 45 வருது, 40 வருது, 40 வருது, 40 வருதுன்னு. நான் சீரியஸாவே நான் நம்பவே இல்லை. இந்த வண்டி வாங்கி ஓட்டி நான் பர்சனலா ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா சொல்றேன், சீரியஸாவே இந்த வண்டி எனக்கு ஹைவேஸ்ல 45+ வருது. பிளஸ் அதுவும் இல்லாம சிட்டில நீங்க என்னதான் ரேஷ் ஓட்டினாலும், எவ்வளவுதான் நீங்க ஃபுல் RPM வச்சு நீங்க எவ்வளவுதான் ஓட்டினாலுமே வண்டி வந்து 40 கீழே மைலேஜ் வந்து டிராப்பே ஆகாது.
அது உண்மையாவே இது வந்து ஒரு ஒரு பெரிய பிளஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த வண்டியில. ஓகே. இப்போ V2, V1ல வந்து ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும். நம்ம நார்மல் பைக் ஓட்டுற மாரி. இதுல பொசிஷனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல. அது உங்களுக்கு எப்படி கம்ஃபோர்ட்டா இருக்கா ஓட்டுறதுக்கு? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா வந்து என்னன்னா V2 V1ல வந்து வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2ல வந்து நமக்கு எப்படின்னாக்கா, பேக் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஜஸ்ட் கை மட்டும் இந்த மாரி ஒரு இது கீழ இருக்கும். அவ்ளோ அக்ரெசிவா இருக்காது. ஆனா இதுல ஃபுல்லாவே நம்ம பேக்ல இருந்து, ஃபுட் பெக்ஸ்ல இருந்து, ஹேண்டில் பார் இந்த எல்லாமே வந்து ஃபுல் அக்ரெசிவா ஒரு இருக்கு. மோட்டோ மொத்தமாவே ஜிபியோட மோட்டோ ஜிபி ஒரு இது ஃபீல் வருது நமக்கு. பிளஸ் அதுவும் இல்லாம அப்புறம் இந்த வண்டியில நீங்க வந்து வெர்ஷன் 1, 2 ஹேண்ட்லிங் பண்றதுல இந்த வெர்ஷன் 3 நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா, சீரியஸா சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வண்டி அவ்ளோ ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவ்ளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. நான் வாங்குன பிரைஸ் வந்து 187 முன்னாடியே சொன்னதுதான். அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த வண்டி வொர்த்தானா கண்டிப்பா 100% 101% வந்து இந்த வண்டி வந்து சீரியஸா வொர்த். ஓகே. ஓகே ப்ரோ. இது மட்டும் உங்ககிட்ட வண்டி இல்ல. நீங்க வந்து வேற வேற லோக்கல் யூஸ்க்கு வேற வண்டி யூஸ் பண்றீங்க. க்ரூசிங் பண்றதுக்கு, வெளிய போறதுக்குலாம் வேற வேற வண்டி யூஸ் பண்ணி சொல்றீங்க. எந்த வண்டி நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்க இதுல? அதிகமா வந்து சிட்டி ரைடு இல்ல அதிகமா நான் மோஸ்டா வண்டி வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து நான் என்கிட்ட ஸ்டார் சிட்டி இருக்கு. ஃபேமிலி வண்டி. அது ரூ. 100 பெட்ரோல் போட்டோம்னா நான் எங்கனாலும் சுத்திட்டு வருவேன் நானு. ஓகே. ஓகே. ஸோ ஸ்டார் சிட்டி தான் ப்ரிஃபர் பண்றேன். அடுத்து இல்ல வேற வழியில கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். பிளஸ் கொஞ்சம் லாங்காவும் போணும் எல்லாமேன்னா, எனக்கு ஆல் இன் ஒன்னா இருக்க இந்த ஒரு வண்டி தான். R15 தான். ஸோ இத வச்சு நான் கண்ண மூடிட்டு எங்க வேணாலும் போவேன் வருவேன். ஓகே. நம்ம பெட்ரோல் கிட்ரோல் யூஸ் அடுத்தடுத்தது பண்ண உங்ககிட்ட இருக்க அடுத்த வண்டிஸ்லாம் நம்ம ரிவ்யூ பார்ப்போம். கண்டிப்பா bro. கண்டிப்பா R15 பத்தி நீங்க குடுத்த ரிவ்யூஸ் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்புறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் ப்ரோ. கண்டிப்பா. தேங்க் தேங்க் யூ.